Hello everyone, welcome back to CS Concepts. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பைத்தனில் டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன். ஆல்ரெடி பைத்தனில் டிக்ஷனரி நம்ம 2 வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, ஸோ டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டிக்ஷனரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம் IEEE யூஸ் பண்ணி. அந்த IEEEலேருந்து ஒரு புது டிக்ஷனரியை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் வே. ஸோ எப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கீ வேல்யூ பேர், தென் கர்லி பிரேசஸ் உள்ள வந்து நமக்கு ஃபார் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரேஞ்ச் 5 கொடுக்க போகிறேன். ஃபார் யூஸ் பண்ணுறோம். தென் ஈச் ஐட்டம், டிக்ஷனரினாலே வந்து கீ வேல்யூ பேர் இல்லையா. ஸோ ஒரு ஐட்டம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர், அந்த நம்பரோட ஸ்கொயர். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்ற நம்பர் இருந்துச்சுன்னா அதோட ஸ்கொயர் வந்து அதோட வேல்யூவாக இருக்கும். ஸோ 2 அப்படின்றது கீ, 4 அப்படின்றது அதோட வேல்யூ. ஸோ கீ வேல்யூ பேர். லெட்ஸ் சி. ஸோ எப்படி அவுட் செக் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்ற டிக்ஷனரியோட நேமை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். எஸ், கர்லி பிரேசஸ் கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். தென் ஸ்கொயர், என்டர். எஸ், வி காட் தி அவுட்புட். ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 0லேருந்து 4. இப்போ நம்ம ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டிக்ஷனரியில் இருக்கிற கீயை வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஆட்ரேட் பண்ண முடியும். ஸோ எப்படின்றத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண எக்ஸாம்பிள் தான். ஸோ அந்த டிக்ஷனரி நேம் ஸ்கொயர். ஸோ அதை நான் கொடுத்து பிரிண்ட் பண்ணிட்டேன். தென் ஃபார் யூஸ் பண்ணி நான் ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா அந்த டிக்ஷனரியில் இருக்கிற கீ, ஒரு பர்டிகுலர் கீ இருக்குது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ணுறதுனால எல்லா வேல்யூவுமே வந்து நமக்கு லைன் பை லைன் வந்து டிஸ்பிளே ஆகும். பார்ப்போம், அவுட்புட் பார்ப்போம். எஸ், இப்போ நம்ம டிக்ஷனரியில் இருக்கிற பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே டேப்லெட் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆல். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் ட்ரூ இஃப் ஆல் கீஸ் ஆஃப் தி டிக்ஷனரி ஆர் ட்ரூ. ஸோ எல்லா கீஸுமே வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா டிக்ஷனரி எம்டியாக இருந்ததுனாலும் நமக்கு ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். ஓகே, தென் எனி. ஸோ ரிட்டன் ட்ரூ இஃப் எனி கீ ஆஃப் தி டிக்ஷனரி இஸ் ட்ரூ. ஏதாவது ஒரு கீ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா டிக்ஷனரி எம்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு ஃபால்ஸ் அப்படின்னு தரும். ஸோ ஃபங்க்ஷன் நேம்லேயே நமக்கு தெரியுது. தென் எலியன், லென்த். ஸோ இது வந்து எத்தனை ஐட்டம்ஸ் டிக்ஷனரியில் இருக்குது அப்படின்ற லென்த்தை வந்து நமக்கு அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணும். தென் கம்பேர். ஸோ 2 டிக்ஷனரியை வந்து கம்பேர் பண்ணும். ஓகே, தென் சார்ட்டட். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ஷனரியில் இருக்கிற கீஸை வந்து நமக்கு சார்ட் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா CS கான்செப்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் CS கான்செப்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.